Hi, hello, வணக்கம். இது உங்க லெஸ் வித் தமிழ் டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு கடையில இருக்கிற சாமான வந்து நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போறேன். இந்த பொருள் வேணும்னா நான் வந்து கீழ லிங்க் கொடுக்கிறேன். இந்த Facebook பேஜ் லிங்க் கொடுக்கிறேன். நீங்க அதுல வந்து कांटेक्ट பண்ணி இந்த பொருளை நீங்க வாங்கி கொள்ளலாம். இந்த பொருள் எப்படி தொழில்படுது என்ன வேணா பார்க்க போறீங்க. டோக்கன் டோம் வந்து மொபைல்ல நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கு டோக்கன் டோம் வந்து கொடுப்பீங்க போன்ல. இது பாத்தீங்கன்னா அதோட டோயாவே மேக் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதான் பார்க்க போறோம். இதான் அந்த டோக்கன் டோம். ஓகே, இதைத்தான் நான் உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போறேன். இது எப்படி ஒர்க் பண்ணுது, இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன செய்யணும் அப்படின்லாம் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லி தர போறேன். இது வேணுமென்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ஃபேஸ்புக் பேஜில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும். வீடியோக்கு போறதுக்கு மேல் இப்போ தாங்க சேனலுக்கு முதல்ல வாரீங்க அப்படின்னா மறக்காம எஸ் வித் தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஒரு இன்ட்ரோவை தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம். பின்னுக்கு சவட்டை படிச்சிருக்காங்க, அதெல்லாம் கழட்டி போட்டு நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மொபைலை விட இது கொஞ்சம் நல்லது. என்கிட்ட வந்து டோய் தானே கீழே விழுந்தாலும் உடையாது, திருப்பி பாய்ச்சி கொள்ள முடியாது. மொபைலில் டோக்கன் முறைக்கு கொடுத்தோம்னா விழுந்தா உடைஞ்சிடும். ஓகே, இந்த பாக்ஸை நாங்கள் அங்கே வைப்போம். இப்போ இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் டோயை வந்து வெளியே எடுக்கிறேன். ஓகே, டோக்கன் டோம் மாதிரியே வடியாக செஞ்சுருக்காங்க. இதோட பில்ட் குவாலிட்டியை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. முன்னுக்கு வந்து டோக்கன் டோமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செஞ்சுருக்காங்க. பின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி போகிறக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஓன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் பேட்டரியை போட்டு உங்களுக்கு வந்து காட்டுறோம் என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படின்ட்டு. இதில் வந்து அந்த பின்னால் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து 3 டபுளே பேட்டரி போகிறக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 டபுளே பேட்டரி போடணும், போட்டால் தான் அது வந்து ஒர்க் பண்ணும். இப்போ என்னட்ட வந்து டபுளே பேட்டரி பார்த்தீங்கன்னா டபுளே பேட்டரி இருக்குது. நான் அதை போட்டு உங்களுக்கு காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்குரிய இது கொடுத்துருக்காங்க. நாங்கள் டோக்கன் டோம் எங்களோட வர வாய்ஸ் எல்லாத்தையும் இது மூலம் தான் எங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களை பேட்டரியை போட்டுட்டு உங்களை வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு காட்டுறேன். முதல்ல இந்த 3 பேட்டரியை வந்து நான் போடுறேன். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்ஸோட வராது, நீங்கள் தான் செப்பரேட்டாக வாங்க வேண்டியிருக்கும். ஓகே, பேட்டரியை போட்டாச்சு. இப்போ நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணி விடுறேன். இது முழுக்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். நான் வந்து ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் செஞ்சிருக்காங்க. ஸோ வந்து உடையாது. நிறைய சென்சர்லாம் கொடுத்துருக்காங்க. உங்கள் பாக்ஸ்லேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன் என்னென்ன சவுண்ட் போடும், எங்கே தொட்டா எல்லாம் கேட்கும் அப்படின்ட்டு. இப்போ நான் பேட்டரியை போட்டாச்சு. இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஓகே, ஆன் பண்ணோடனே அது வந்து அதில் ஏதோ சொல்லுது. இப்போ நாங்கள் என்ன கதைக்கிறோமோ திருப்பி அதுவே சொல்லும். ஓகே, நான் வந்து கதைக்காம தான் வீடியோ எடுக்க வேண்டியிருக்கும். இந்த காதுல தொட்டோம்னா அதுக்கு ஒரு சவுண்ட் போடும் பாருங்க. ரெண்டு பக்கம் காதுக்கு மியூசிக் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு மியூசிக், இந்த பக்கம் ஒரு வாய்ஸ் கொஞ்சம். அது மாதிரி வயிற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட், காலுக்கு ஒரு சவுண்ட், வாய்க்கு ஒரு சவுண்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. காட்டுறோம் ஒன்று ஒன்றை பாருங்க. என்ன நான் திருப்பி காய்க்கிறதா திருப்பி சொல்லிக்கூடே இருக்கும். இப்போ காலுக்கு பாருங்க. இந்த காலை தொட்டுட்டீங்களா?
அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காய்க்கிறத திருப்பி சொல்லுவோம். அடுத்த பதில ஒரு இன்னொரு நான் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். என்ன ஆஃப் பண்ணலைன்னா நான் என்ன சொல்லணும்னா திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கும். ஸோ நான் இப்போ ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வர ஃபெசிலிட்டிஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கதைக்கிறீங்களோ அதே வாய்ஸில் ரிப்பீட் பண்ணி சொல்லும். நீங்கள் எவ்வளோ லாங்காக காய்ச்சாலும் அதே வாய்ஸில் அவ்வளோத்தையும் ரிப்பீட் பண்ணி சொல்லக்கூடிய இது வந்து செஞ்சுருக்காங்க. உங்களை பாக்ஸில் காட்டுறப்ப என்னென்ன இருக்குன்னு இது ஃபுல்லாக வந்து சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. காதில், கன்னத்தில், வாலில், ஸ்டொமக்கில், காலில், இது எல்லாத்துலேயும் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு வாய்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் தொட உங்களுக்கு வாய்ஸ் மாறும். காதை தொட வந்து உங்களுக்கு வந்து மியூசிக் வந்து ஒன்று இருக்கும். ஒரு 5-6 மியூசிக் மாறிக்கொண்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் அந்த தொய் அங்கால வச்சுட்டு ஓகே, இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க சென்சராக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதுக்குரிய வாய்ஸை வந்து சொல்ல வலிக்கிட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார் தொட்டிங்க அப்படின்னா என்னென்ன வாய்ஸ் சொல்லும். அதாவது 10 விதமான வசனம் கொடுத்துருக்காங்க. வசனமும் சொல்லும். அது என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா வலது பக்கம் கார் தொட்டிங்க அப்படின்னா என்னென்ன மியூசிக் பாடும். ஒரு 10 மியூசிக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தொட அந்த மியூசிக் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். அடுத்தா பார்த்தீங்கன்னா வாயை தொட்டிங்கன்னா நீங்கள் தொட்டு போட்டு நீங்கள் வந்து ரெக்கார்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரெக்கார்டிங் முடிய உங்களுக்கு வந்து அது ரிப்பீட் பண்ணி சொல்லும். அடுத்த வந்து ஃபேஸை தொட்டிங்கன்னா அது வந்து என்னென்ன வாய்ஸ் சொல்லும்னு கொடுத்துருக்காங்க. ஓ ப்ளீஸ் டோன்ட் மை ஃபேஸ் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்லும். அடுத்தா பார்த்தீங்கன்னா டெய்லை தொட்டிங்கன்னா அதை வாழை தொட்டிங்கன்னா என்ன சொல்லும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸ்டொமக்கு என்ன போட்டிருக்காங்க. அது மாதிரி லெஃப்ட் சைட் ஃபுட்டுக்கு என்ன மாதிரி, ரைட் சைட் ஃபுட்டுக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோத்துக்கும் வேறு வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோத்து நீங்கள் டச் பண்ணும்போது அதுக்குரிய வாய்ஸை வந்து அது வந்து சொல்லும். ஓகே, இது வந்து முழுக்க பிளாஸ்டிக் நம்ம சொன்ன மாதிரி. இது பார்த்தீங்கன்னா கடையில் வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இப்போ இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாக் வந்து முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டு போகலாம். நான் வந்து உங்களுக்கு எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளக்கூடியா இருக்கும். எங்களோட கடை வந்து சாரடி, அதாவது பருத்துறை சாரடியில் இருக்குது. எங்களோட அட்ரஸ் எல்லாம் கீழே ஃபேஸ்புக் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் இந்த அட்ரஸ் எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் வேணுமெண்டா வந்து இங்கே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். இதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் எங்கள் கடையில் இருக்குது. எல்லா டாய்ஸையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. பண்ணினா உங்களுக்கு வந்து எல்லா டாய்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுவேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுன்ற விலை பார்த்தீங்கன்னா வெறும் 1600 மட்டும்தான். ஸோ வந்து பிள்ளைல கையில் கொடுத்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணலாம், எல்லாத்துக்கும் பாய்க்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளைங்க கையில் கொடுத்தீங்கன்னா அது உடையாது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெட்டீரியலை பில்ட் பண்ணிக்காங்க சொன்ன மாதிரி. இப்போ மொபைலை விட இது கொஞ்சம் சேஃப்டி, அது மாதிரி வச்சு விளையாடிக்கொண்டே இருப்பாங்க. ஓகே, இது வேணுமென்னா நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இதே போல நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம SW Tamil Tech யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know.